ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரசமலாய் கேக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய டிப்ஸுமே இது கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 1/2 kg ரசமலாய் கேக் ரெசிபி தான். இதோட அப்ராக்சிமேட் செல்லிங் ப்ரைஸ் கூட நான் வீடியோட எண்டில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ பேஸுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஹோம்மேட் ப்ரீமிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். விருப்பமாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். ப்ரீமிக்ஸ் பார்த்தீங்கன்னா 150 கிராம்ஸ் எடுத்திருந்தேன். அதாவது 1.5 கப் அளவுக்கு. அது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலையும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக இது கூட ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து ரசமலாய்க்கு. இது கூட கொஞ்சம் பைனாப்பிள் எசன்ஸ் நான் ஆட் பண்ணியிருந்தேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ரசமலாய் எசன்ஸை விட கொஞ்சம் பைனாப்பிள் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஃப்ளேவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃப்ளேவராக கிடைக்கும். இந்த பேட்டர் கிரீஸ்டு டின்னுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு 160 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் கொடுத்ததுக்கப்புறம் அதே 160 டிகிரிக்கு 20 மினிட்ஸ் வரைக்கும் நான் பேக் பண்ணி எடுத்திருந்தேன். போத் ராட்ஸ் அண்ட் ஃபேன் மோட் ஆன் பண்ணி பேஸ் ரெடி பண்ணுற வீடியோ ஆட் பண்ணால் வீடியோ ரொம்பவே லென்த்தி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நான் ஷார்ட் ஃபார்மில் நான் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஃபுல் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பேஸ் பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். நம்ம ஹோம்மேட் ப்ரீமிக்ஸ் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா உங்களுக்கு ப்ரீமிக்ஸ் இல்லாமல் ஸ்க்ராட்ச்லேருந்து உங்களுக்கு ஸ்பாஞ்ச் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம பேக் பண்ணி எடுத்த ஸ்பாஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல கூல்டன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம டிமோல்ட் பண்ணணும். நம்ம சீக்கிரமே டிமோல்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக கேக் வந்து உடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம கேக் டின்னர் நைஃப் வச்சு சைடெல்லாம் ரிலீஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி பண்ணிவிட்டு நம்ம டிமோல்ட் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக டிமோல்ட் ஆகி கிடைக்கும், எங்கேயுமே நமக்கு ஒட்டாமல். இப்போ நம்ம கேக் ஸ்பாஞ்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. சூப்பர் சாஃப்டாக இருக்கும். இப்போ இது நம்ம 3 லேயர்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் த்ரெட்டு வச்சு ஃபஸ்ட்டு கட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஈவனாக நமக்கு எல்லா லேயர்ஸுமே நமக்கு கிடைக்கும். சப்போஸ் லேயர்ஸ் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு கேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேப்பாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லேயர்ஸ் கட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸோ நான் வந்து டாப் லேயர் ரிமூவ் பண்ணிவிட்டு அது கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா 2 நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் த்ரெட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து நல்ல ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் டைரெக்டாகவே நைஃப் வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் லேயர்ஸாக. ஸோ இதே மாதிரி நான் 3 லேயர்ஸுமே கட் பண்ணி நான் தனியாக வச்சுருக்கிறேன். அடுத்த முக்கியமான டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரசமலாய் கேக்காக நீங்கள் வீட்டில் ரசமலாய் ரெடி பண்ணுங்கள். அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் கடையில் என்ன தான் நீங்கள் வாங்கினாலும் நம்ம வீட்டில் பண்ணுற டேஸ்ட் கண்டிப்பாக கிடைக்காது. கடையில் ரசமலாய் எந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி 2-3 டேஸ் பிஃபோர் இருக்கிற ஸ்டாக் கூட நமக்கு கிடைக்கலாம். அப்படிங்கும்போது நமக்கு டேஸ்ட் வந்து கண்டிப்பாக டிஃபர் ஆகும். அதனால் நம்ம கஸ்டமருக்கு வந்து கன்சிஸ்டன்ஸ் டேஸ்ட்டில் வந்து நமக்கு கொடுக்க முடியாது. சப்போஸ் உங்களுக்கு அர்ஜென்ட் ஆர்டராக இருந்தால் மட்டும் நீங்கள் கடையில் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு வந்து பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது நம்ம வீட்டில் பண்ணுற ரசமலாய் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரசமலாய் வீடியோ கூட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். விருப்பம் வந்து செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணுறேன். விப்பிங் க்ரீம் பார்த்தீங்கன்னா நான் 250 ml அளவுக்கு நான் விப்பிங் க்ரீம் எடுத்திருந்தேன். ஸோ இது வந்து 1/2 kg அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அகைன் நம்ம சேனல்லேயே நமக்கு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். க்ரீம் எப்படி விக் பண்ணணும், மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாங்கிறது டீட்டெயிலாக நம்ம சேனலில் இருக்குது. பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு க்ரீம் வந்து மெல்ட் ஆகிற ப்ராப்ளமே உங்களுக்கு வராது. கண்டிப்பாக ஒருத்தர் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த க்ரீமில் நான் கொஞ்சமாக எல்லோ கலர் கூட ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதாவது ரோஸ் எசன்ஸ் நான் சேர்த்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரோஸ் எசன்ஸ் சேர்த்து பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் ரசமலாய் கேக். அது கூட கொஞ்சமாக நான் கார்டமம் எசன்ஸும் ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் தேர்டு பார்த்தீங்கன்னா ரப்டி எசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 எசன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி க்ரீம் வெப் பண்ணிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. ரோஸ் அண்ட் கார்டமம் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணி பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான டிப் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எசன்ஸ் எப்போயுமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். 1 or 2 ட்ராப் மட்டும் போதும். சப்போஸ் அதிகமாகிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து க்ரீம் வந்து கசந்து போயிடும். நீங்கள் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராசஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ ஃபில்லிங்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம ரசமலாயுமே நான் தனியாக பிரித்து வச்சுருக்கேன். பாலையும் ரசமலாயும் பிரித்து வச்சுருக்கேன். இது வந்து நான் வந்து க்ரஷ் வந்து ஆட் பண்ண போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேண்டாம்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
பட் இது ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. நான் பேக்கர்ஸ்வில்ல வந்து நான் அந்த க்ரஷ் யூஸ் பண்றேன். ஸோ இந்த பால் வந்து நான் தனியா வச்சிருக்கிறேன். இது வந்து நம்ம சோக்கிங்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தனியா நம்ம சுகர் சிரப் எதுவுமே தேவையில்ல. ஸோ இப்போ நான் போர்ட்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஏன் பண்றோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பேஸ் வந்து நமக்கு வந்து ஸ்டிஃப்பா நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த க்ரீம கொஞ்சமா அப்ளை பண்ணிட்டு, நான் ஃபர்ஸ்ட் லேயர் ப்ளேஸ் பண்ணிக்க போறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சோக் பண்ணிக்கலாம். இந்த பால்ல பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துருக்கிறேன். இது கூடவே கொஞ்சமா நான் ரோஸ் எசன்ஸுமே லைட்டா சேர்த்துருக்கிறேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். கார்டமம் எசன்ஸ் 2மே இதில ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதையுமே நல்லா நம்ம சோக் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்படி நம்ம ரஸ்மலாய் மில்க்லேயே சோக் பண்ணுறதுனால நம்ம கேக் ஒவ்வொரு பைட் எடுக்கும்போதும் நமக்கு அப்படியே ரஸ்மலாய் சாப்பிட்ற அதே ஃபீல் கிடைக்கும். இப்போ இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ரஸ்மலாய் பீசஸ் வந்து நான் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்க போறேன். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அதிகமாவே ஆட் பண்ணுங்க. இது சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதுக்கு மேல நான் ரஸ்மலாய் க்ரஷ் கொஞ்சமா சேர்த்துக்க போறேன். இது வந்து ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட இருந்தா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. பட் சேர்க்கும்போது எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டோட நல்லாவே இருக்கும். இப்போ ஃபைனலா இதுக்கு மேல ட்ரை ஃப்ரூட்ஸ் நான் சாப் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இதையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு விருப்பமா இருந்தா இது கூடவே கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸ் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ட்ரைட் ரோஸ் பெட்டல்ஸ். இப்போ நான் இதில வந்து ஆட் பண்ணல. ரோஸ் சிரப் நான் அதாவது ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ பெட்டல்ஸ் வந்து இன் பிட்வீன் நான் ஃபில்லிங்ஸ்ல குடுக்கலாம். இதுக்கு மேல நம்ம விப்பிங் கிரீம் வந்து ஈவனா அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இதே மெத்தட் தான் நம்ம அடுத்த 2 லேயர்ஸ்க்குமே ஃபாலோ பண்ணணும். ஃபில்லிங் கொடுத்துட்டு நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இதே மாதிரி ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இதில் இன்னொரு டிப் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சைட் பை சைட்ஸ்லேயுமே நம்ம கவர் பண்ணணும் க்ரீமை வச்சு. மேலே மட்டும் கவர் பண்ணாமல் சைட்லேயுமே நல்லா கவர் பண்ணிகிட்டே கொடுக்கணும். இதே மாதிரி மற்ற 2 லேயர்ஸுமே நான் கம்ப்ளீட் பண்ணி க்ரம் கோட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் செட் பண்ணி எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபைனல் ஐசிங் கொடுக்கணும். நம்ம க்ரம் கோட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல் ஐசிங் நம்ம நீட்டாக பர்ஃபெக்டாக நம்ம ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ ஃபைனல் ஐசிங்க்காக நான் க்ரீம் வந்து லைட்டா எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணி தான் நான் குடுத்துருக்கிறேன். ஏன்னா ரஸ்மலாய் கேக் அப்படிங்கிறதுனால. இப்போ க்ரீமை நம்ம ஃபுல் கேக்குமே நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, பைப்பிங் பேக்கில ஃபில் பண்ணி நீங்க க்ரீம் வந்து அப்ளை பண்ணுங்க. அப்படின்னா தான் ஈவனா ஒரே மாரி நமக்கு அப்ளை ஆகி கிடைக்கும். இப்போ ஒரு ஸ்பேச்சுலாவ வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நமக்கு க்ரம் கோட் வந்து செட் பண்ணி எடுத்தோம்னா, நல்லா ஈவனா நமக்கு வந்து பெர்ஃபெக்ட்டான ஃபினிஷிங்ல நமக்கு கேக் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் க்ரம் கோட் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் 1/2 அன் ஹவர் வரைக்கும் நீங்க ஃப்ரிட்ஜில செட் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது நம்ம ஃபைனல் ஐசிங் சிம்பிளா பண்ணி முடிச்சிடலாம். இன்னைக்கு நான் குடுக்குற டிசைன் பார்த்தீங்கன்னா, ஷார்ப் எட்ஜஸ் தேவையில்ல. ஸோ அதே மாதிரி தான் டிசைன் நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு ப்ரஷ்ஷ வச்சு நீங்க லைட்டா ஸ்வர்ல் மாரி குடுத்தீங்கனாலே, அது ஒரு டிசைன் மாரி நமக்கு கிடைச்சிரும். பார்க்குறதுக்குமே நல்ல ஒரு ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும். சப்போஸ் நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா, ஷார்ப் எட்ஜஸ் பண்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, இந்த டிசைன் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். கேக்கோட சைட்ஸ்லயும், டாப்லயும் சேம் இதே ஸ்வர்ல் டிசைன் நீங்க பிரஷ் வச்சு குடுத்துக்கோங்க. இப்ப நான் என்வன் நோசல் வச்சு தான் டெக்கரேஷன் பண்ணிக்க போறேன். இதே மாரி ஒரு 4 ஃப்ளவர்ஸ் மாரி நான் குடுத்துக்க போறேன். இந்த ஃப்ளோரல் டிசைன் மேல நான் ஒவ்வொரு ரஸ்மலாயுமே நான் செட் பண்ணி குடுத்துக்கிறேன். இது பார்க்குறதுக்குமே ஒரு நல்ல லுக் கொடுக்கும். இப்போ கேக் நல்லா ரிச்சா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கேக் ஃபுல்லுமே நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து சாப் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அத ஃபுல்லுமே நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி குடுத்துக்க போறேன். இதுக்கு மேல இன்னுமே அட்ராக்டிவா பண்றதுக்காக நான் ரோஸ் பெட்டல்ஸ் வந்து நான் ஒவ்வொன்னா பிளேஸ் பண்ணிக்க போறேன். இப்போ சைட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா பாதாம் ஃப்ளேக்ஸுமே நான் ப்ளேஸ் பண்ணி, ரோஸ் பெட்டல்ஸுமே அங்கங்க நான் அ ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுத்துக்க போறேன். பார்க்குறதுக்கு சூப்பர்பா இருக்கும். இப்போ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, சில்வர் ஸ்ப்ரே வச்சு நான் ஃபுல்லா கேக்குமே நான் ஸ்ப்ரே பண்ணி குடுத்துக்கிறேன். ஸோ இது பண்ணும்போது நமக்கு கேக் வந்து நல்ல ஒரு ஷைனிங்கா சூப்பரா இருக்கும். இப்போ ஃபைனலா ஒரு ரிச்னஸ்க்காக நான் ரஸ்மலாய் மேல கொஞ்சமா கோல்டன் ஃப்ளேக்ஸுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
இன்னுமே அல்டிமேட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் 1/2 கேஜியோட ரஸ்மலாய் கேக் ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருந்தேன். டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக பார்த்தீங்கன்னா ரஸ்மலாய் கேக் நம்ம 1/2 கேஜி தான் பண்ணுவோம். பட் நமக்கு ரஸ்மலாய் ப்ளேஸ் பண்ணும்போது அது கொஞ்சமாக வெயிட் வந்து அதிகமாக தான் நமக்கு வரும். எக்ஸாக்டாக 500 நமக்கு வராது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் பேஸில் நீங்கள் இருக்கிற ஸ்பாஞ்சோட அளவு வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க ப்ரீமிக்ஸாக இருந்தால். இப்போ ஃபைனல் வெயிட்டுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதோட போர்டு வெயிட்டுமே இது இன்க்ளூடடாக இருக்கும். ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 677 கிராம்ஸ் எனக்கு கிடைச்சது. இப்போ இந்த கேக்கோட அப்ராக்சிமேட் செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 650லேருந்து 750 வரைக்கும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்கள் ஏரியாவில் ப்ரைஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. லைக் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சது கமெண்ட் செக்ஷனில் போய் ஹைப் பண்ணுங்கள் வீடியோவை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.